ஆவியில வரவழைக்கிறதுக்கு வந்து நிறைய மெத்தட் வந்து இப்போ வழக்கத்தில் இருக்கு. பொதுவாக வந்து இந்த வாய்ஸா போர்டு, ஆட்டோமேட்டிக் ரைட்டிங், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனால் நேரடியாக ஆவியில வரவழைச்சு நம்ம பேசுறதுக்கு என்ன பண்றது? இதான் என்னோட ஸ்டைல் ஃபார்முலா. ஸோ அதை நான் சொல்றேன். அது புக்கில் கொடுக்கல, நான் இதுதான் சொல்றேன், எழுதிங்க. அமாவாசை அன்னைக்கு ஆலமரம் இருக்கு இல்லையா? ஆலமரம் ஆலமரம் விழுது ஆலமரம் விழுது வந்து காப்பு கட்டி எடுத்தாலும் சரி, நீங்கள் அப்படியே எடுத்தாலும் சரி, எடுத்துட்டு இரும்பு போடாமல் வெட்டி எடுக்கணும். ஏன்னா அந்த விழுது கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப பசுமையாக ரொம்ப இலசாக இருக்கும். அந்த விழுது சாஃப்டாக இருக்கும். சில விழுதுலாம் மொத்தமாக இருக்கும், ரொம்ப காஞ்சு போய் கல் மாதிரி இருக்கும். ஒரு சில விழுதுல பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக வளர்ந்துருக்கும் அந்த கொடி. இந்த புதுசாக வளர்ந்து இலசாக இருக்கிறதா பார்த்து கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அரசாக இருந்தாலும் சரி. ஆலமர விழுது பச்சைக்கறி போடும்போது கறிக்குங்க. இந்த மையை வந்து இரவுல விலகு வெளிச்சமே இருக்கக்கூடாது, புருவ முதியில வச்சுக்கணும். குருஜி பிரிச்சுட்டு 7 சிவனார் வேம்பு தைலம் இருந்தா சேர்த்துக்கலாம். சிவனார் வேம்பு தைலம் இல்லைன்னா சும்மா சிவனார் வேம்பு தைலம் இருந்தா சேர்த்துக்கலாம். அது மையா கலந்துக்கிறதுக்கு சிவனார் வேம்பு தைலம். தைலம் இல்லைன்னா நீங்க சும்மா சாதாரணமாக கூட அதை அரைச்சி வச்சுக்கலாம். அந்த அந்த விழுதை அரைச்சி பச்சை போட்டு அரைச்சி அந்த விழுதை மித்தில வச்சுட்டு இரவுல தனி இடத்துலையோ இல்லை வந்து நீங்கள் காட்டுலையோ இல்லை இருட்டான இடத்துலையோ இல்லை சுடுகாட்டுலையோ எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம். எங்கே உட்காந்து நீங்கள் கூப்பிட்டாலும் ஆவி வசியமாகும். நீங்கள் அதை வச்சுட்டு படுத்தாலும் சரி ஆவி வந்துடும். ஆனால் ஆவி வரவழைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை கண்ட்ரோல் பண்ண தெரியணும், அதான் ரொம்ப பெரிய விஷயம். அது வந்ததுக்கப்புறம் அது போனாலாம் போகாது. அதுக்கிட்ட போய் நாய் ஓட்டுறப்ப தூத்து போலாம் போகாது அது. அதனால அது தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு மந்திரம் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் பவர்ஃபுல்லான மெத்தட்லாம் வரும். இந்த மயன முறை பேய்களை வரவழைக்கிறது சில மெத்தட்லாம் வரும். அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்திரம் ஜெபம் பண்ணி நல்லா பவராக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பயன்படுத்தணும். அவசரப்பட்டு இதை பயன்படுத்தி யாருக்காவது உயிர் போயிடுச்சு இல்லை வந்து பைத்தியம் போச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது. இருட்டில் செய்யுங்க பேய் வரவழைக்கிறதுக்கு. ஏன்னா நடு பகலில் செய்யுங்க. விளக்கு வெளிச்சம் இருக்கக்கூடாது, டியூப்லைட் வெளிச்சம் இருக்கக்கூடாது. இல்லைன்னா அந்த ஆலமரத்துக்கு அடியிலே உட்காந்து நீங்கள் கூப்பிட்டாலும் இந்த விசேஷம். இது அடுத்து வந்து 3வது மெத்தடு. கருப்பு தண்ணி போட்டு உட்காந்துங்க. கரும்பு தண்ணி போட்டு உட்காந்துட்டு மை வைக்கமாச்சு நெத்தியில. இப்போ ஜென்ரலாக ஒன்று சர்வலோக ஆத்மாக்களும் ஆகர்ஷி ஆகர்ஷி அப்படின்னு நீங்க கூப்பிடலாம். இல்ல மை வைக்கமாச்சு மை நீ சொன்ன மை வைக்கணுமா நெத்தியில தேவையில்லையா? சாதாரணமாக வச்சும் பண்ணலாம். சரி மை வச்சும் பண்ணலாம், சாதாரணமாக பண்ணலாம். மைக் வச்சுக்கலுங்க. எதுக்கு மைக் வச்சிருக்காங்க உங்களுக்கு? எதுக்கு எல்லாம் கத்திட்டு இருக்கீங்க?